வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் அப்படி பேசுறாரு? சமையல். சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். இது வரை காட்டணும் இல்ல. சமையல். ஏன் என்ன சமையல்? யாரை ஓட்டுறாரு? யாரு பா ஓட்டுறாரு? புரியலையே. அதான் புரியல. இன்னைக்கு வந்து ஜாலியா சமைக்க போறோம். கிறுக்கு போல. ஐயோ. இல்ல ஃபர்ஸ்ட் தூக்கி போடுறேன். தூக்கி போட அப்படியே டக்குனு ஒரு கோட்டை மாதிரி வந்துறேன். என்ன இதெல்லாம்? ஆஹா. நல்லா இருக்குல்ல? திரும்ப வாங்கிட்டு போகுது. வேண்டாம், அந்த ரீல்ஸ் பண்றவங்க பண்றாங்க, நமக்கு தேவையா அதெல்லாம். சரி இது வச்சேன். இதெல்லாம் எதுக்கு? தொப்ப தெரியல. உள்ளத்தல் மாடி உள்ளத்தல். என்னடா இது துண்டு புண்ணு கட்டியிருக்கேன். நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, ஒய்ஃபோட சண்டை மேம். ஓ, இவங்க ஓட்டுறாங்க. சமைச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், தேங்க்ஸ்னு சொன்னாரு. சோ இது போல நிறைய மீம்ஸ் நான் பார்த்திருக்கேன். இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்து உண்மையாவே நம்மளால சமைக்க முடியுமா, ஒரு குழம்பு வச்சிட முடியுமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணணும். சீடில நீங்க சொன்ன ஏற்கனவே இவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. நக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நான் மட்டும் இந்த வீடியோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா எவனையும் நம்ப தேவையில்லடா. நானே சமைப்பேன்டா. 3 மணிக்கு கூட ஏன் சமைச்சிட்டு இருப்பேன்டா. எவனையும் நம்ப தேவையில்ல. ஆக்சுவலா நான் சமைப்பேன் நல்லாவே. முட்டை தோசை, பெப்பர் முட்டை தோசை, ஆனியன் தோசை, ஸோ இது மாதிரி வெரைட்டியா பண்ணுவேன். இது உங்களுக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. ஆனா குழம்பு மட்டும் வைக்க தெரியாது எனக்கு. அதுதான் இன்னைக்கு கத்துக்க போறோம். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலைதூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட். நீங்க ஃபர்ஸ்ட் நாம சமைக்க போறது என்னன்னா சாம்பார். பிரான் வணக்கம் பிரான், அலப்பற தாட் ஆயிடுச்சு பிரான். பண்ண முடியாது பிரான். எத்தனை பேர் என்னை மறட்டினாலும் நான் வீடியோ போட்டுக்கேதான் பிரான். பாத்துங்க பிரான். இப்போ அந்த அக்கா வீடியோ பார்த்துக்கிட்டே சமைக்க போறோம். என்ன இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியில வேணாண்டா டெலிட் பண்ணுறது வந்து பயமா இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம ஊர் ஸ்பெஷல் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வச்சு இட்லி, தோசை, பொங்கல், வடை, அப்புறமா சாதம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த சுவையான சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு நம்ம வேக வச்சிடலாம். என்னடா இது ஒரு கப் வருமா? எத்தனை கப்? ஐயோ அதிகமா வேணுது. கையென க்ளோஸ் அப் எடுக்காத, கண்ட்ராவியா இருக்கும். அக்கா சொன்ன மாதிரி பருப்பு வந்து எடுத்தாச்சு. இது ஒரு கப்பா 1.5 கப்பான்னு தெரியல. சரி எடுத்தாச்சு. ஏதோ நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமா இருக்கும். சுத்தம்னா நமக்கு வந்து சோறு போடும். சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் சாம்பார் ஊத்தும். ஓகே, நம்ம அக்கா சொன்ன மாதிரியே துவரம் பருப்பு எடுத்தாச்சு. இப்போ என்னடா இது எடுக்கலாம், இப்போ வந்து போட போறோம். என்னடா இவ்வளவு பருப்பு வந்துருச்சு? என்ன போட்டு வச்சுட்டீங்க? சாப்பிடுப்பா. ஐயோ அது நல்ல தண்ணி இல்லடா, அது கழுவுற தண்ணி. இதுல போறது கெட்ட தண்ணியாடா போடுவேன். ஐயோ என்னதான் வரீங்க? தண்ணி ஊத்துறா. நல்லா இருக்கும். சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன பாடுபடுது. பருப்பு வேகிறதுக்கு தேவையான வீடியோ எடுக்கறாருலப்பா, கஷ்டம் இல்ல. 2.5 கப் போட்டாச்சு. சரி ஓகே, இது ஆன் பண்ணலாம்ல. பத்த வச்சலாமா? மூடுதுமா வேற? சரி மூடுது மட்டும் பத்த வைப்போம். வெயிட்டே பண்ண கூடாதா? அதான்டா பேச்சுலர் சமையல். நான் ரிஸ்க் எடுப்பேன்டா. என்ன பருப்பு தானே மொத்தமா தீஞ்சிருக்குமே. ரொம்ப நேரம் நானும் பேசிக்கிட்டே கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு 4 ல இருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சிருங்க. ஓகே, 4 ல இருந்து 5 விசில் சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து காய்கறிகள்லாம் வெட்டிடலாமா? ஓகே. ஆண்டா காய் என்ன கை விடுறீங்க, கடுப்பாக. இவன் வேற கேமரா எங்க போனாலும் வருவாங்களே. ஒரு ரகசியங்கள் கூட பண்ண முடியாது போலயே. இவருக்கு உண்மையிலே கல்யாணம் ஆகலையா? அப்போ தெரியலையே. என்னடா நான் அதிரடி சமையலுமே ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். சரி எடுத்து தண்ணி. இப்படி வெட்டலாமா இல்ல இப்படி வெட்டலாமாடா? ஸ்லைஸா பண்ணலாமா? ரொம்ப டைட்டா இருக்குடா. போச்சு போச்சு, கை வெட்ட போகுது. வேண்டாத வேலையெல்லாம் முடியாது. என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. சரி ஓகே. என்னடா இவ்வளோ பெரிய முள்ளங்கியா இருக்கு? இதனால பாதி யூஸ் பண்ணிக்கிட்டு முள்ளங்கி தண்டை வேண்டாம். நீங்க வேற நீங்களே டெபினியா மாத்திருக்கீங்க போலியே. ஐயோ
MTN குக்கிங் சேனல் மாதிரி இருக்கு. விசில் வந்துட்டு ஒரு விசில். வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் கடுப்பு. ஓகே 5 விசில் வந்துடுச்சு. இதுல வந்துட்டு வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் அதை நானே தான் சமாளிக்கணும். இந்த சாம்பார் மட்டும் நல்லா வரட்டும். அக்காவுக்கு பார்சல் அனுப்பிடுறோம், கொரியர்ல அனுப்பிடுறோம். ஓ மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போணம் போகா. நாங்கன்னா அந்த காலத்துல வெங்காயம் வெட்டும் போது தோலை உரிக்காம வெட்டுறது, தோலை உரிச்சிட்டு வெட்டுறது இதெல்லாம் எனக்கு தெரியும். கண்ணு எரியுது. ஒரு பெரிய வெங்காயம் தான் கண்ணு எரியுமா? ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். எனக்கு இந்த சின்ன வெங்காய சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சௌச்சௌ தோலை வர செய்யணுமா? அதுக்கு தோலை வெட்டியே அவங்க பாய்சாதான் போயிடுது. இப்படி வெட்டிட்டு இருக்கோம். எந்த சைடு கிடைக்குதோ அந்த சைடுல வெட்டு. அடுத்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? ஓம்பே 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 போய் இதை செஞ்சுட்டா நமக்கு சாம்பார் முடிஞ்சிரும்ல. ஒருத்தன் போயிட்டான். கிளம்பிட்டார் போல கொடுத்துரு. ஒவ்வொரு தடவை ஐடி வாங்க சமைக்கிறதுக்குள்ள போய் வீட்டுல சாப்பிட்டு வந்துடுறேன். ஏரி வரைக்கும் போயிட்டு வரேன், கொஞ்சம் பாத்துக்கேன். நீ சொல்றதான் கரெக்ட், எதுக்கும் கவலைப்படாத. காய்கறி எல்லாத்தையும் வெட்டியாச்சுடா. இருங்க, எலும்பு டாக்டர் போய் கூட்டு வந்துடுறேன். டேய் இவன் எவன்டா? சிவனாண்டி உடம்புல இருக்கிறது எலும்பா? டிஎம்டி ராடு முறுக்கு கம்பிடா. அது எந்த காலத்துல உடைச்சு? இவன் ஒரு கேன பயலா இருக்கு. சரி காய்கறி எல்லாத்தையும் கழுவி வச்சாடா. எடு காய்கறி கழுவுறத சுத்தமாக வெளியேடா. இது வேணா சுத்தமாக சாப்பிட எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க நீங்க. ரொம்ப போகாத. எல்லா காய்கறியும் கழுவியாச்சு. போடு, இன்னைக்கு வந்து சுவையான சாம்பார் ரெடி. போடு, அருமையா இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இது மாதிரி. ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. ஒன்லி பெஸ்ட். இதை எடுத்து ஓரமா வச்சிடும். இதை கழுவிடு வந்துச்சு. ஏடா காட்டுதா பாருடா. நீங்க என்ன நீங்க பார்க்காம யாராவது வரீங்க? மூடிட்டுமா? ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா 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 முடியாச்சு. காட்டுற டைம்ல முடியும். எங்கடா அது மூட? இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரலாம். எங்கடா ஊறதுக்கே எவ்வளோ நேரம் வந்து வெட்டின காய்கறி எல்லாத்தையும் அழகாக தனித்தனியாக பிரித்து 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 வச்சாச்சு. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருக்கிறதுலே. இப்போ வந்து காய்கறி வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து துவரையும் ரெடி ஆகிடுச்சு. பிரித்து வச்சாச்சு காய்கறி. ஒன்னா தானே போட போறாரு. 2 டேபிள் ஸ்பூன் சொன்னாங்க. என்ன டேபிள் ஸ்பூனு? 2 ஸ்பூன் போடு. வந்துட்டு கரண்டில ஊத்துறாரு. என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. எண்ணெய் ஊத்துறது இல்லையா? எவ்வளோ அழகா ஊற்றிருக்கேன் எண்ணெய்ங்க. டேபிள் ஸ்பூன் சொன்னாங்க, ஊற்றிப்போம். நம்ம ஊத்துறதானே என்ன சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு. காய்கறி ஃபர்ஸ்டே பண்ணிடுவாங்களா? மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் முன்னாடியே பண்ணுவாங்க, ஒரு சில பேர் செஞ்சுட்டு லாஸ்ட்ல தாளிப்பாங்க. வெந்தயம் 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 சீக்கிரம் 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகா புட்டு போடணுமா? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? புதினாலாம் போட மாட்டாங்கடா அதுல. கழுவுனீங்களா தெரியலையே. இருடா, ஐயோ பயமுத்தாதீங்கடா. கருகிரும் போலியே. ரியாலிட்டியில வந்து பார்த்துக்கிட்டே நம்ம பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குப்பா, கஷ்டமா தான் இருக்கு. கருவேப்பிலையும் போட்டாச்சு. வேற நெக்ஸ்ட் அப்புறமா கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் காயம். நெக்ஸ்ட் அதுக்குள்ள கறி என்னைய தீந்து போயிடுச்சியா? அடுத்தது வந்து காயம். என்ன பெருங்காயம் தேடு. பெருங்காயத்தூள் போடுறது அப்படியே மேலாப்ல தூவி விட்டு இவ்வளவு தானே போடுவாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன வெங்காயம். அடுத்து வெங்காயம்.
ஏய் அருமையா வந்துட்டா. அதுல வர அவுட்புட் வேற மாதிரி இருக்கு, இதுல வர அவுட்புட் வேற மாதிரி இருக்கு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு மட்டும் ஏன் வாரம் கட்டுது? அதுல அழகா அழகா இருக்கு, இது ஏதோ மத்தி இருக்கு. அவ்வளோ காய்கறிகள்டா, சட்டியே பத்தாது போலடா. ஐயோ ஏன்னா 2 காய்கறிகள் எடுத்துருவோமா? என்னையா எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு பிரிச்சு வச்சாரு. கூட்டு பண்ணிடுவாரு. சுடுடா கரண்டி கரண்டி அதுக்குள்ளே வச்சு. ஐயோ கருகிட்டுறா. ஐயோ ஆஃப் பண்ணிடுமா? வீட்ல பண்ண சாம்பார் பவுடர் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படும். சாம்பார் பொடியோட செய்யறாங்க வேற வீட்டுல. அந்த சாம்பார் பொடி வாங்கணும், அது எங்க 2 டேபிள் ஸ்பூன் என்ன டேபிள் ஸ்பூன் எங்கடா அந்த டேபிள் ஸ்பூனு? ஏய் எந்த டேபிள் ஸ்பூன் என்ன? ஐயோ ஒட்டுறாரு தண்ணி ஊத்துனா சரியாயிடும். என்ன சமையலா வரவங்க சத்தியமா சொல்லடா எனக்கு. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஐயோ மிளகாத்தூள் வரணும்டா. இது சாம்பார் தூள், அடுத்து மிளகாய் தூள். அது எத்தனை ஸ்பூன்? மஞ்சத்தூள். ஏய் யாரா எல்லாம் மட்டும் எப்படியா சமைக்கிறது தெரியல. மலை சாரல் மாதிரி அது மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரியே பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து தண்ணி ஊத்தாமே பண்ணிடுவாங்க. நான் இப்படி கிழிஞ்ச போஸ்ட் மாதிரி இப்படி கம்பீரமான கட் அவுட் மாதிரி எப்படியா? மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி புளி தண்ணி 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறமா என்னடா 10 சமைச்சது எங்கடா போயிட்டு இது எடுக்கிறது? ஐயோ இனிமேல புளிய ப்ரோ அதுதான் ப்ரோ முக்கியம். ஆமா இதுதானே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாயை மூடல. இப்ப புளி எங்க? நீல வா. ஏய் கபில வா. ஏய் வா. இப்ப அப்படியே புளியை கரைச்சி என்னடா பண்றது இப்ப? அப்படியே கரைச்சலாமா? ஏன் 10 நிமிஷம் ஊற வைக்கணுமா? தவறுகள் பண்ணிருக்கோம். அக்காவை குறை சொல்ல முடியாது, நம்ம தவறு. Why some technical error? Human error. என்னையா இது சாக்கடை தண்ணி? சரி ஓகே அவ்வளவுதான் போதும். ஊத்திட்டாரு. அடிக்கடி கை கழிட்டே இருப்பேன்டா, ஏன்னா சுத்தமா இருக்கணும்ல. அப்பா. சரி ஓகே இப்போ ஆன் பண்ணிப்போம். எத்தனை வாட்டி ஆன் பண்றது? இப்போ வந்து மறுபடியும் இன்னும் நிறைய தண்ணி ஊத்தணும் தானே? சாம்பார் முக்கு வந்துருச்சுடா. அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க? சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பா? தேவையான அளவு உப்புக்கு நான் எங்க போறது? இப்ப பருப்பு போட்டா அந்த சுவை வந்துருந்த கரெக்டா வந்துருந்தா. தேவையான அளவு உப்பு எங்க இருக்கு? இப்ப வந்து உப்பு போடுறதெல்லாம் மேட்ரே இருக்கு நமக்கு. நான் கரெக்டா உப்பு போடுவேன், அதுல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. மழை சாரல் அழகா போட்டு அவ்வளவுதான். சரி ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் கூட போட்டோ எடுத்துக்கிறியா? அப்படியே ஒரு போட்டோ எடுத்து நல்லா இருக்குல்ல? அப்படி எடுத்தா சார் கெத்தா இருக்கும். போயா இத மூடி வச்சு காய்கறிகள்லாம் 80% வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். அது தெரியாது நமக்கு. ஓகே காய்கறிகள் 80% மூடி வச்சிடலாம்டா. இதை பாத்துக்க, இந்த கலவைகளை மூட போறோம். பாத்துக்கங்க. இது எடுக்கும் போது எப்படா எடுக்கிறது? எப்பா முடிஞ்சுடா. எப்படி இது நான் வந்துட்டு தனியா செய்யற மாதிரி தான் இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் நானே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஷூட்டுங்கிறதுனால உங்களை வச்சு அரேஞ்ச் பண்ணி சமைக்கவும் கத்துக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஒரு வீடியோக்கும் வீடியோ ஆச்சு, சமைக்கவும் கத்துக்கிட்டாச்சு. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு. சாப்பாடுக்கும் ஆச்சு. அந்த சாம்பாரோட அந்த பருப்பே போல ஒரு சாம்பார் ரசம் தான். ஐயோ இது மேல ஏன் கரண்டி வச்சுன்னு தெரியலையே? இது வேற சூடா இருக்கு மேடம். இப்ப அதான் சரி. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பசங்களுக்கு கை அதெல்லாம் எடுத்துட்டு பண்ணி இது இப்போ வந்து காய்கறி வந்துட்டாங்கிறது எப்படி பாக்குறது? அதுக்கு வேற கரண்டி வச்சிருக்கேன். செட்றாங்க ரெண்டு பேரும். 80% எனக்கு என்ன கணக்குனே தெரியலடா. ஒரு 2 நிமிஷம் வந்தா போதும் நினைக்கிறேன் அநேகமா.
வாசனை எப்படி வந்துட்டு நல்லா வேகும்? கமன்னு வந்துருச்சு. கம கமன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்து பருப்பை எடுத்து போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சுலாம். இது மட்டும் ரெடி ஆகட்டும். உங்களாம் தூக்கி போட்டு சொருவுறாண்டா அவங்கள. சரி ஏதோ துணி கிணி வச்சு எடுக்க வேண்டியதானே. இது வருதுடா. இப்போ எப்படி எழுதுது? என்ன பண்றது? இதெல்லாம் கட் பண்ணாலே வருது. ஆஹா. இப்போ வந்து 80% வந்துட்டு நாங்களே நினச்சிக்கிட்டோம். ஒரிஜினல் சாம்பார் ரோய், உங்களுக்கு சூப்பர் சாம்பார் ரோய். இனிமே கலக்கல் தான். இவ்வளோ நாளாக சாம்பார்னு ஏமாத்திட்டு இருக்காங்கடா. இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? இதுதான்டா சாம்பார், ஒரிஜினல் சாம்பார் இதுதான்டா. இவ்வளோ நாள் வீட்டில் நம்ம சாப்பிட்டதுனா சாம்பாரா? இது வரைக்கும் வெந்நீர் வச்ச சாம்பார் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இந்த ஆல் கிரெடிட்ஸ் டு மெட்ராஸ் சமையல் அந்த அக்காவுக்கு மட்டும்தான். சாம்பார் இப்போ அழகாக கொதிக்குது. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அம்மா 4 பேர் ரத்த கொதிப்பு மொச்சக்கல்ல நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா தம்பி. கொஞ்சம் இனிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. போடு வெல்லமா? வெள்ளம் போடுவாங்களா? ஒரு சில பேர் போடுவாங்க. என்ன வித்தியாசமா இருக்கு? நீங்களாம் போட மாட்டேன் தானே? எனக்கு இல்லை டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்துட்டு இதே மாதிரி தானே பேச்சுலர் ரூமில் செய்வாங்க. அந்த சாம்பார் வாடை வருதுடாப்ப. அவங்களும் இந்த மாதிரி வீடியோ பார்த்தா செஞ்சிருக்காங்க போல. இது சாம்பார் வாடை டேஸ்ட் பண்ணுவோமா? நாட்டு க்ளோஸ் ஆக போகுது. இதான் கடைசி வாட்டி எம்டிஎன் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஊதியே போயிட்டு சரி ரொம்ப ஊதிட்டோம். பண்ணுங்க. நம்மளாமா தெரியலையே. நினைக்காதீங்க. ஆனா எனக்கே டவுட்டா தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. நான் நடிக்கிறான், சூப்பரா நடிக்கிறான், பச்சை பொய்ய உண்மை நடிக்கிறான். கொத்தமல்லி போலடா, அதான்டா டேஸ்ட். கொத்தமல்லி போட்டுட்டா இதோட சுவைகள் எல்லாம் வந்துடும். அதாவது பாருங்க, இந்த சாம்பார் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கடா. இந்த வியூ கிடைக்காது. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுத்து அழகா இருக்கா? அந்த வியூ எப்பவுமே கிடைக்காது. மூட போறேன். அடுத்து இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து டேஸ்டான தோசை செஞ்சாதான் சாப்பிட முடியும். மாவு எங்க இருக்குன்னு சொல்லு, சுத்தறா. டேய் தோசை நான் சூப்பரா ஊத்தும்டா. தோசைல மட்டும் என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. தி கிங் ஆஃப் டேஸ்ட். உங்களுக்கு நத்தறனா டேஸ்ட். மாவு மட்டமான மாவு இருக்கு. அதானே. டேய் மாவு வந்து இதா இருக்கு. இப்ப பிடிக்கலடா. அதனால என் சாம்பார் டேஸ்ட் மிஸ் ஆயிட போகுது. போதும் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் தோசை ஒரு மாதிரியா தான் இருக்கும். சுட போறேன். சுடு தோசை வர மாட்டேங்குது. இந்த கேப் அடைச்சிரும். தோசை ரெடி. ஏய் சமையா வந்துட்டு வரு. இதுவே தோசை. டேய் அக்கால எப்படி தோசை வருது வச்ச ஃபர்ஸ்ட் தோசையே? ஹேய் சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. இவ்வளோ ஒரு டேலண்டடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆயிருக்கீங்க. இப்ப டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். அவ்வளோதான் தோசை. அருமையா இருக்கும். அருமையா இருக்கும். இப்படி விட்டுனா இப்படி விட்டுனா அழகா ஐயோ பரவாயில்ல. நான் எல்லாம் அழகா அருமையா செஞ்சு மாட்டீங்களா? பார்த்தீங்க இப்போ அக்கா சமையலை விட நம்மளோட சமையல் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. ஆனத்தை மட்டும் அடக்கூட. இன்னைக்கு நாள் இந்த சின்ன வெங்காயத்தான் எடுத்து இடையில வச்சு அழகாக போடுறாங்க. காய்கறிகள்லாம் ஒரு நாள் இவ்வளோ காய்கறிகளை வாழ்க்கையிலே பார்த்துக்க மாட்டோம்டா. நடிக்கிறான்டா. காலையிலே உண்மையா நல்லா இருக்குடா. ஏய் வாழ்க்கையில இன்னும் தானே இருக்கு. இதுமாதிரி சாப்பிட்டதே கிடையாது. நான் வாழ்க்கையில இப்படி ஒரு சாம்பாரை சரவண பவனில் கூட சாப்பிட்டது கிடையாது. குடிக்க தண்ணி ரெடியா சொல்லிக்கலாம். டேஸ்ட் பார்த்துருவாங்க. சூப்பரா டி. பயமா இருக்கு. இதை பார்த்துட்டு நம்மளே சமைக்க சொல்றாங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா சொன்ன மாதிரியே நாங்கள் சாம்பார் செஞ்சோம். சில மிஸ்டேக்குகள் பண்ணாலுமே நல்லபடியாக சாம்பார் வந்துடுச்சு. அடுத்த டைம் பண்ணும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம். நம்புவோம். அக்காவோட பேரை காப்பாற்றுவோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது குறைகளும் உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்ல கூட நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனால் பர்ஃபெக்டாக சாம்பார் டேஸ்ட் வந்துட்டுறா. காய்கறி எல்லாமே வந்துருக்கு.
அருமையான முறையில் நாங்களே சும்மா தான் இது பண்ணோம். காய்கறி எல்லாமே அருமையாக வந்திருக்கு. பாருங்க நல்லா காய்கறி பாருங்க, நல்லா தான் பார்க்காத நல்லா தான் இருந்திருக்கு. குதிரி வச்சிருக்கேன், அதனால தானே சாம்பார் நல்லா இருக்கு. பேச்சுலர் ரூமில் இதே மாதிரி தான் சாம்பார் செய்வாங்க, ஆனால் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாம்பார் வந்து சரவண மாப்பிள்ளையும் கிடையாது. நான் ஆரியமாவில் சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டது கிடையாது. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் கடுப்பாகும் போல. முடிஞ்சு இந்த சாம்பார் செஞ்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நல்லா தாண்டா இருக்கு, உண்மையாவே சாம்பார் நல்லா இப்பயே சூடாக இருக்கு. நான் ஒரு தோசை ஊத்துற சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல வேணாம். எதுக்கு இது? உங்களுக்கு சாவனா பயம் இல்ல. சரி போதும் சாம்பார் கூட தள்ளி விட்டுறாங்க. முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓ அவ்வளோதானா? நானும் அந்த மெட்ராஸ் இது சமையல் ஏதோ ஓட்டுறாங்க போல இருக்கு கம்பெனிலாம் பார்த்து கத்துக்கிட்டாரு. அப்படிதான் நினைச்சேன். நான் பார்த்தா அவங்க பாராட்டி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களும் பார்ப்பாங்க, மேக்சிமம் இவங்களும் ஒன்றும் சமையல்லாம் பயங்கரமா ஆமா, ஆமா. ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தாங்க. ஆமா. வீடியோ கால்லாம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்குலாம் முன்னாடி தோசை ஊத்துறது நானும் பயங்கரம் சமைப்பாங்க. நான் தான் சொல்றேன்ல, எனக்கும் அப்படிலாம் சமையல்லாம் தெரியாது. தோசைலாம் போடுறாங்க, தோசை போட்டாலே அவங்க ஓரளவுக்கு சமையல் தெரியும்னு அது நினைச்சேன். ஒண்ணுதான் ஊத்த தெரியும். ஈஸியா அதுதான் இருக்கு. ஆனா இப்போ ஓகே, நல்லாதான் இப்போ சமையல். யூடியூப்னாலதான் போகுது. யூடியூப்லன்னா அவ்வளவுதான். ஆமா, இவங்க 3 வருஷமா எனக்கு தெரிஞ்சு சாம்பார் வைக்கிறாங்க. ஆனா திரும்பியும் இன்னைக்கு யூடியூப் பார்த்து சாம்பார் ஆமா, இதுல வந்து முன்னாடி தாளிச்சு இது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பின்னாடி சாம்பார்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தாளிச்சு கொட்டுறதும் இருக்காங்க. டிஃப்ரெண்டா பண்றாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன்ல, அது ஏன் தெரியல, இவங்க ஞாபக சக்தி அப்படியா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்க நாள் சாம்பார் வச்சிருக்காங்க. ஆனா நான் சாம்பார் வைக்கும் போது நான் பார்த்திருக்கேன், அந்த யூடியூப்ல அந்த வீடியோ பார்ப்பாங்க சாம்பார் எப்படி வைக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி தராங்க, அதனால எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரே மாதிரிதான் இருக்கும் சாம்பார். ஆனா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி வரவே வராது, உண்மையா வராது. அவங்க சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குன்னு வச்சாரு, இந்த புளியே கரைக்காம இது எப்ப கரைக்கிறது. இந்த மாதிரிதான் நான் கூட ஐயோ இதை வேற இப்ப பண்ணணுமான்ட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி எல்லாம் நான் பண்ணிருக்கேன். நிறைய சொதப்பி இருக்கேன். இப்பயும் ஒண்ணு கிடையாது, ஏதோ ஓடுது வண்டி. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.